ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட டெலகிராம் பேஜோட லிங்க் தந்துருக்கிறேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இன்னொரு ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட்மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் தான் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகர் வந்து நீங்கள் ஷேகர் ப்ளேஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க போதும். அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்ட வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து இமேஜஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போய் தான் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் வந்து போய்க்கிறேன். மீடியாவில் போய் எனக்கு தேவையான இமேஜை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ செலக்ட் பண்ணுங்கள். ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். அடுத்த ரெட் லைனுக்கு வந்து அந்த ஒயிட் பாயிண்ட் மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இமேஜை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே இடத்துல வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க. அதில் போய் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலேயே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தால ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இமேஜை. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக சில இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜ் ஆட் பண்ணணும். அதாவது இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜோட லிங்க் நான் தந்துக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 2 டைப்பான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்தெந்த இமேஜில் வந்து எந்தெந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிப்பேன் நான் சொல்லியிருப்பேன். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோவை மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சிசி வந்து எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேகர் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான சிசி இருக்கும், ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான ஷேகர் பீட் இருக்கும். அதில் 2மே நம்ம காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா தந்துருப்பேன். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அலைட் மோஷனில். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாவே டேரக்ட் லிங்க் தான், நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போர்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த ஏரோக்கு பக்கத்தால். அந்த ப்ளஸ் போர்டு பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்திங்கன்னா அந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 லேயர் கொடுத்துருங்க. அங்கே காப்பி பண்ண அந்த லேயர் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எண்டுக்கு வந்துருங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் கிளிக் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டு 3 லேயர் வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும், இங்கே பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் வந்து 1 by 1 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாவே 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசி வரையிலும் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்தீங்க, எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்தீங்க. அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும் இந்த சிசி. ஓகே, இது எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜோட குவாலிட்டி வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணும்போதும் குவாலிட்டி வந்து ட்ராப் ஆகாது. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அந்த ப்ளூ லேயரை. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கனாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரீசெட் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிடுங்க, ஷேக்கப் ப்ரீசெட்டை. அதில் தான் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான ஷேக்கப் இருக்கும். இதில் நம்ம 2 டைப்பான ஷேக்கப் யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட். நெக்ஸ்ட் பீட் மார்க் பீஸில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் அவுட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ்லேருந்து அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க, நான் சொல்கிற வரலும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஷேக்கர் பீஸ் ஓப்பன் பண்ணி ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் லெவல் இந்த செகண்டுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த செகண்ட்லேருந்து எண்டு வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. 5 பாயிண்ட் லெவல் இந்த செகண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 5 பாயிண்ட் லெவல் இந்த செகண்டுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட்டும், இந்த செகண்ட்லேருந்து எண்டு வரலும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபெக்ட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தால ஷேர் ஐக்கானுக்கும், அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து 1080p வந்து வச்சுருங்க, அது கரெக்டாக இருக்கும். கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க, குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.